அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 7ஆம் நாள் தமிழ்நாடு முழுவதும் நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம். சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் ஆகிய இடதுசாரி கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து வணிக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும், ரயில்வே துறையில் 30,000 பணியிடங்களை அழிக்க துணியும் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன. ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஏற்கனவே கலந்து பேசி ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேற வேண்டும். இயக்கத் தோழர்கள் பரவலாக பங்கேற்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசின் வெகுமக்கள் விரோத போக்கை கண்டிக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். ஆகவே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒருங்கிணைந்த சென்னையில் ஒரே இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நாளை நடைபெறுகிறது. மாலை 4 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாலை 4 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள், குறிப்பாக சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டம் துறைமுகம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பழ ஆசைத்தம்பி அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் பங்கேற்கிறேன். ஆகவே இயக்கத் தோழர்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம், இன்னும் சொல்ல போனால் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள், அதாவது 22 சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் காலையில் அல்லது மாலையில் என்று அந்தந்த மாவட்டங்களின் சூழலுக்கு ஏற்ப அனுமதி பெற்றிருப்பார்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டங்களில் இயக்கத்தோழர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். நாளைக்கு அந்த வேலை இருந்தது, இந்த வேலை இருந்தது, என்னால் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கேஸ் சிலிண்டர் மிக கடுமையாக விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கிற நிலையில்
குறிப்பாக வணிக நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த எரிவாயு சிலிண்டர் மிக கடுமையான அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருப்பதனால் நிறைய உணவகங்களில் விறகு அடுப்பு வைத்து இப்போது சமைக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. பழைய காலத்திற்கு மீண்டும் திரும்புகிற சூழல் உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு நம்மை பிற்போக்கு காலத்தை நோக்கி பின்னோக்கி இழுத்துச் செல்லுகிறார்கள் என்று அடிக்கடி நாம் பேசியிருக்கிறோம். அதற்கு பொருள் இதுதான். கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக விறகு அடுப்பை நோக்கி நகரும் நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை மக்களை திரட்டி எதிர்த்தாக வேண்டும், கண்டித்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இடதுசாரி கட்சிகளோடு நாம் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இயக்கத் தோழர்கள் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிற விவரங்கள் குறித்து பின்னர் முகநூல் நேரலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.